நீங்க வலியால சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களா? அது கழுத்து வலியோ, இடுப்பு வலியோ, இல்ல முட்டி வலியோ. நீங்க ஐடி ஜாப்ல இருந்தாலும் சரி, நான் ஐடி ஜாப்ல இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, ஒரு வலி வருதுன்னா அதுக்கான காரணம் என்னங்கிறத பார்த்து அதை ட்ரீட் பண்ண பாருங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு திரும்ப வலி வராம இருக்கும். ஒரு தடவை வலி வருது, பெயின் கில்லர் எடுக்கிறீங்க, அதே வலி திரும்ப வருது, இல்ல வேற ஏதோ ஒரு வலி வருதுன்னா திரும்ப அதே பெயின் கில்லரை நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்ன ஆகுங்கிறத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அதுவும் டாக்டரோட அட்வைஸே இல்லாம பெயின் கில்லர் எடுத்துட்டு இருக்கிறது வருஷ கணக்குல. இது கடைசியில ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ்ல கொண்டு போய் வந்துட்டு முடிக்குதுங்க. ஒரு பெயின் வருதுன்னா அதுக்கான காரணம் என்னங்கிறத பார்த்து ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம தசைகளை பலமாக்குறது மூலமா அந்த வலி வராம நம்மளால பார்த்துக்க முடியும். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்க பிசியோதெரபிஸ்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கழுத்து வலி வருதுன்னா நீங்க ஒரு டெஸ்க் ஜாப் பண்றீங்க, ஒரு ஐடியில் வேலை பண்ணுறீங்க, கண்டினியூஸாக இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, இப்படியே மொபைல் பார்த்துட்டே இருக்கிறோம், இல்லை ஒரு ஹவுஸ் ஹெல்ப்பாக இருக்காங்க, சின்ன சின்ன வேலைகளாக தான் தெரியும். ரொம்ப நேரத்துக்கு அதே வேலைகளை பண்ணும்போது அதுவும் லோடு தான். அப்படி ஆகும்போது நம்ம உடம்பு அதை தாங்காமல் அது பெயினாக வந்துட்டு வெளியே காட்டுதுங்க. அதை நம்ம தசைகளை பலமாக்குறது மூலமாக நம்மளால் வந்துட்டு க்யூர் பண்ண முடியுங்க. அதுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க கிட்ட ப்ராப்பரான எக்ஸசைசஸ் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வந்துட்டு நம்ம திரும்ப அந்த வலி வராமல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது கமர்ஷியல் ரீசனுக்காக, ப்ரொமோஷனுக்காகலாம் கிடையாது. இப்படி நீங்கள் சஃபர் ஆகிக்கிட்டே இருந்தால் இதனால் உங்களால் வேலை பண்ண முடியாமல் போகுது, உங்களால் குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த காரணத்துக்காக தான் we are sharing this.